இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். நியாயமான தொகுதி வரையறைக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கும் என அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ராஜேஷ், நியாயமான தொகுதி வரையறைக்கான கூட்டுக்குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். வணக்கம். அடுத்த கூட்டுக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் காலையிலே குறிப்பிட்டது போல, அதாவது இந்த சென்னை மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் இந்த கூட்டத்தை நடத்துவதன் மூலமாக அந்த மாநிலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்களிடமும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அந்த கட்சிகளிடமும் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படும் என்ற அடிப்படையிலே இந்தியாவில் வெவ்வேறு சில மாநிலங்களில் இந்த கூட்டத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த இரண்டாவது கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற இருப்பதாக தெரிகின்றது. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்திற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கூட்டத்திற்கான இந்த இடம் தேர்வாகி இருக்கிற அதன் குறித்த தேதி, எந்தெந்த கட்சிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்பட இருக்கின்றது, தமிழக முதலமைச்சரே நேரடியாக செல்கிறாரா உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இனிமேல் நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.